பாயாசத்தின் சிறப்புரையை கேட்பதற்காக கூடுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் பாசிசத்திற்கு எதிராக ஒரு புத்தக நிகழ்வு, இந்து மதத்தின் கடவுளின் பெயரால் இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வந்தபொழுது, சமூகத்தில் நீங்கள் விரும்புகிற எந்த திசையை வேண்டுமானாலும் திரும்பிக் கொள்ளுங்கள், ஆனால் அந்த திசையில் பிசாசு போல சாதி இருக்கிறது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார். கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக எழுதுவது என்பது மிக கடினம். அதிலும் குறிப்பாக அம்பேத்கரிய கொள்கைகளை உள்வாங்கி எழுதுவது என்பது உள்ளங்கையில் உடைந்த கண்ணாடி துண்டுகளை கொண்டு உயரமான மலை மீதான சிகரத்தில் ஏறிவிட வேண்டும் என்கிற தீரா முயற்சியில் இறங்கி அதில் வெற்றி கண்ட அன்பு தோழர் தமிழமதன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, பாயாசத்தின் சிறப்புரையை கேட்பதற்காக கூடுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் பாசிசத்திற்கு எதிராக ஒரு புத்தக நிகழ்வு, பாசிசத்திற்கு எதிராக தொடர்ந்து இயங்குகிற கள போராளிகள் கலந்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வில் நரைமுடி எங்கே 1-2 மட்டும்தான் தெரிகிறது. எல்லோரும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். எனவே இளைஞர்களை தன் எழுத்து வசத்தால் தன்னகத்தே கொண்டிருக்கிற தமிழமதனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக நிகழ்விற்கு மூத்த வழக்கறிஞரும் உழைக்கிற ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து நீதிமன்றத்திலும் தன்னுடைய நீதிமன்றத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டு நீதிமன்றத்திலும் போராடி கொண்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய அன்பு தோழர் ஐயா சங்கரசுப்பு அவர்களே, எப்பொழுதுமே செல்வம் இல்லை என்று சொன்னாலும் சிந்தனையை செல்வ செழிப்பாக கொண்டிருக்கிற களத்திலே தொடர்ந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் ஒட்டுமொத்த மக்களின் உரிமைகளுக்காகவும் போராடி வருகிற, எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிதா மகனை இவர் கருப்பு சூரியன் என்று அழைப்பார். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் கருத்து சூரியனாக களத்திலே இருக்கிறீர்கள். ஏனென்றால் எல்லோரும் கருத்துக்களை பரப்புரை செய்வார்கள், ஆனால் இவர் மட்டும் கருத்துக்களை பரப்புரை செய்கிற பொழுது அது நெருப்பாக வெளியே வந்துவிடும். நான் பல கூட்டங்களில் பார்த்திருக்கிறேன். எனவே நீங்கள் கருத்து சூரியன். எனவே சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, எனக்கு முன்னே வரவேற்புரையாற்றிய என் அன்பு இளவல் பாலமுருகன் அவர்களே, எனக்கு முன்னே இங்கே புத்தகத்தை வாழ்த்தி உரையாற்றிய புளியந்தோப்பு மோகன் அவர்களே, மோசஸ் அவர்களே, எப்பொழுதும் தமிழமதன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிற வழக்கறிஞர் அன்பு தோழர் டெல்லி கணேஷ் அவர்களே, பனை சத்யா அவர்களே, வழக்கறிஞர் கலை அவர்களே, ஷியாம் அவர்களே, சரத் அவர்களே, ஏராளமான தோழர்கள் இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு முன்னே மிக அற்புதமாக பேசினார்கள். அன்பு தோழர் கூட மிக அற்புதமாக பேசினார். எனக்கு பேசவே தெரியாது என்று சொல்லி இந்த புத்தகம் எப்படி அவரை பேச வைத்தது என்று ஒரு இளம் பெண் தோழர் இங்கே அற்புதமாக பேசினாங்க. எனவே எப்படிப்பட்டவர்களுக்காக இந்த புத்தக நிகழ்வு, இந்த கருத்து என்பதுதான் முக்கியம். தோழர்களை, வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளாத தலைமுறை நிகழ்காலத்தை பற்றி தடம் தெரியாமல் அழிந்து போவார்கள். நிகழ்காலத்தில் கடந்த காலத்தை பற்றி தெரியாமல் நடைபோடுகிறவர்கள் எதிர்காலத்தை தொலைத்து விடுவார்கள் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது. எனவே கடந்த கால வரலாற்றுகளை எப்படியெல்லாம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் அரசமைப்பை பாதுகாப்பதும் அம்பேத்கரை பாதுகாப்பதும் யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று தோழர்கள் இங்கே பேசினார்கள். யாருக்காக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த நூற்றாண்டின் மனசாட்சியாக நம் முன்னே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நிற்கிறார்.
எனவே மக்களுக்காக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், மக்களின் உரிமைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசமைப்பை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அம்பேத்கரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை எளிதாக பாதுகாத்து விடலாம். எனவே இந்தியாவை சீரழிக்க நிற்கிற அல்லது இந்தியாவை இரண்டாக பிளக்க நினைக்கிற இந்துத்துவ சக்திகளிடமிருந்து எப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கடந்த காலத்தில் பணியாற்றினார், எப்படியெல்லாம் அமெரிக்கர்கள் நீக்ரோக்களை அடிமைகளாக நடத்தினார்கள், ஸ்பார்டன்கள் ஹியோட்டுகளை அடிமைகளாக நடத்தினார்கள், ரோமானியர்கள் அடித்தட்டு மக்களை இரண்டாந்தரம் குடிமக்களாக நடத்தினார்கள், பிரிட்டிஷார் வில்லியன்கள் எனப்படும் குடியானவர்களை அடிமைகளாக நடத்தினார்கள், ஜெர்மானியர்கள் யூதர்களை அடிமைகளாக நடத்தினார்கள். ஆனால் இந்த எல்லா அடிமை அநாகரிகத்தை விடவும் இந்தியாவில் சாதி என்கிற ஒற்றை நிழலில் இந்த சமூகம் எப்படிப்பட்ட அநாகரிகமான கடுமையான வரலாற்று சிதைவுகளை கொண்டிருந்தது என்பதை பற்றியெல்லாம் இந்த புத்தகம் பேசுகிறது. நான் இரண்டு கருத்துக்களை மட்டும் பதிவிட ஆசைப்படுகிறேன். இரவாடா ஒப்பந்தம் என்று சொல்லுவார்கள் அல்லது பூனா ஒப்பந்தம் என்று சொல்லுவார்கள். அதை பற்றி இந்த புத்தகத்திலே ஒரு தலைப்பில் தோழர் தமிழமுதன் எழுதியிருக்கிறார். ஏதோ பூனா ஒப்பந்தம் என்பது வெறும் அரசியல் உரிமைக்கான ஒப்பந்தம் மட்டும் அல்ல. அது எப்படிப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தது, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று முனைந்தார் என்று சொன்னால் அது இடஒதுக்கீட்டின் உரிமைகளுக்காகவும் இருந்தது. அனைத்து மக்களுக்குமான கல்வி உரிமை பிரகடனத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு அம்சம் அதிலே இருந்தது. குறிப்பாக அந்த கல்வி உரிமை மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்த மக்களுக்கு குறிப்பிட்ட சதவீதத்தில் எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க வேண்டும் என்கிற அரசுக்கு அத்தியாவசியம் இருந்தது என்பதையெல்லாம் கொண்ட ஒரு அம்சமாக வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இதுவெல்லாம் இருந்த ஒரு பேருரையாக அது இருந்தது. அது எப்படி பாதுகாக்கப்படாமல் போனது என்பதையெல்லாம் இதிலே அன்பு தோழர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு சமூகத்திற்கான தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உள்ளடக்க நினைக்கிறீர்கள், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பிரகடனப்படுத்த எப்படியெல்லாம் ஆதிக்க சக்திகள் முயலுகிறார்கள் என்பதையெல்லாம் தோழர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு செய்தியை இந்த உலகுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் உயிரோடு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்வதற்கான அடையாளங்களாக ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அடையாள சரித்திரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமா அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது. தோழர்களே, வெறும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏதோ சட்டம் சார்ந்த ஒரு அரசமைப்பு நூலாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பார்க்கவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது இந்திய அரசமைப்பு சட்டம் விவாதத்திற்கு முன்வந்த பொழுது இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி துவங்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு அதில் பங்கேற்றிருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய வல்லுநர்களாக இருந்தவர்களெல்லாம் இந்த நாட்டில் பெரும்பான்மை மதமாக அல்லது பெரும்பான்மை மக்கள் பேசுகிற அல்லது பண்பாட்டு வடிவமாக இருக்கிற இந்து மதம்தான் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது. எனவே எந்த கடவுளாக இருக்கலாம், ஆனால் இந்து மதத்தின் கடவுளின் பெயரால் இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வந்த பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், இது இந்திய மக்களுக்காக இயற்றப்படுகிற இந்திய அரசமைப்பு சட்டம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி என்று ஆரம்பிக்கப்பட வேண்டுமே ஒழிய மக்களாகிய நாம் நமக்காக இயற்றப்படுகிற ஒரு அரசமைப்பு சட்டம் என்று சொன்னார். பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் வந்தது. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவர் எப்படி சமாளித்தார் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை வெறும் அரசமைப்பு சட்டமாக பார்க்காமல் அதனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அது ஏதோ ஒரு சட்டத்தை பற்றி பேசுகிற புத்தகம் அல்ல. முகப்புரைக்கு முன்னால் ஒரு 22 ஓவியங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. இந்த 22 ஓவியங்களும் வெறும் ஓவியங்கள் அல்ல, 4000 ஆண்டு கால இந்திய பண்பாட்டு வடிவங்களை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக எடுத்துரைத்ததனுடைய மிகச்சிறந்த ஒரு தீர்மானியாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்.
முகப்புரைக்கு முன்னதாக சட்டத்தில் நிலைநாட்டுகிறவர்கள், நீதியை நிலைநாட்டுகிறவர்கள், நீதிமன்றங்களாக இருந்தாலும் பிற அமைப்புகளாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் ஓவியமாக அசோக சக்கரவர்த்தியினுடைய சின்னமான அறத்தின் சின்னத்தை முகப்புரைக்கு முன்னால் வைத்தார்கள். சட்டத்தை நிலைநாட்டுகிறவர்கள் அறம் தழுவி இருக்கக்கூடாது, நியாயத்தை போற்றுகிறவர்கள் அறம் தழுவி இருக்கக்கூடாது என்பதற்காக அறத்தின் சின்னத்தை ஓவியமாக வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எருது சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். ஜான்சிராணியினுடைய படத்தை வைத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய படத்தை வைத்திருக்கிறார்கள். நம் மகாபலிபுர சின்னத்தினுடைய அடையாளமாக இருக்கிற ஓவியத்தை வரைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்துத்துவ ஆதிக்க சக்திகள் எதிர்காலத்தில் வரும் என்பதால் இந்த இந்திய நாடு எப்படிப்பட்ட பண்பாட்டு பழக்க வழக்கங்களை, எப்படிப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்தியாவாக இருக்கிறது என்கிற ஒற்றை கருத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காக 22 ஓவியங்களை அதிலே வரைந்திருக்கிறார். தோழர் இன்னொரு கட்டுரையில் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா கட்டுரைகளையும் பற்றி நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது அல்ல. நீங்கள் புத்தகத்தை வாங்கி இதை படித்து அம்பேத்கர் அவர்களை தமிழமுதன் எப்படி பார்க்கிறார் என்பதை தாண்டி இங்கே பேசுகிறவர்கள் கூட ஒவ்வொரு கருத்தை உங்களிடத்திலே விதைத்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இவரை பார்க்கிறீர்கள் என்பது உட்பட நீங்கள் இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த சமூகத்தில் நீங்கள் விரும்புகிற எந்த திசையை வேண்டுமானாலும் திரும்பிக் கொள்ளுங்கள், ஆனால் அந்த திசையில் பிசாசு போல சாதி இருக்கிறது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார். சாதியற்ற சமூகமாக, சம உரிமைகளை கொண்ட சமூகமாக, அந்த சம உரிமைகளும் சமத்துவ இந்தியாவை படைப்பதற்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பல்வேறு சட்ட பிரிவுகளை தன்னுடைய அறிவு ஆயுதத்தின் மூலம் அவர் உள்ளே புகுத்தினார். எனவே ஒரு சமத்துவ இந்தியாவை படைப்பதற்கான எல்லா விதமான தத்துவ கூறுகளையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதிலே விதைத்திருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உள்வாங்கியதன் விளைவாக தமிழமுதன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தோழர்களை, அரசாங்கத்தை வெளிப்படையாக விமர்சிக்கிறவர்களை விட, அரசாங்கத்தை வெளிப்படையாக விமர்சிக்கிற அரசியல்வாதியை விட சமூகத்தை விமர்சிக்கிற சமூக போராளி தைரியமானவன் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தைரியமானவராக அன்பு தோழர் தமிழ் அமுதன் இருக்கிறார் என்பதை பெருமிதத்தோடு நான் சொல்லிக்கொண்டு, இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ள புத்தகம். எனக்கு முன்னே பேசிய இளம் தோழர் குறிப்பிட்டார், அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்துதான் நாம் புத்தகத்தை படைக்கிறோம். ஒன்றுமல்ல, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்த பொழுது இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த பொழுது இவ்வளவு தகவல் தொழில்நுட்பம் AI என்று சொல்லுகிற எதுவும் கிடையாது. எனவே நீங்கள் இந்த புத்தகத்தை எவ்வளவு வடிவில் எளிதாக கொண்டு செல்ல முடியுமோ அத்தகைய வடிவங்களிலெல்லாம் கொண்டு செல்லுங்கள். காரணம், அம்பேத்கர் இருந்த பொழுது மாறாத ஒன்று எல்லாம் இப்பொழுது முன்னேற்றமாகி இருக்கிறது. ஆனால் சாதி ஒன்றுதான், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்கிற தத்துவம் கூட தோற்று போயிருப்பது சாதியிடம் மட்டும்தான். தோழர்களே, சாதி இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு எவ்வளவு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இந்த தேச பிரிவினைக்கு சாதியும் மதங்களும் கடவுளும் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு எப்படி அரசு செயல்பட வேண்டும், நிர்வாகத்துறை செயல்பட வேண்டும், நீதித்துறை செயல்பட வேண்டும். அதனால்தான் அடிப்படை உரிமைகளில் முதல் உரிமையாக பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்துரைத்தார். எனவே உரிமைகளை வென்றெடுக்கிற மக்களுக்காக போராடுவதோடு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் நீங்கள் போராட வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் விடுத்த அறைகூவலை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழமுதன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட புத்தகங்களை தந்ததற்காக அவரை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.